அம்மா பிடிச்சிக்கிறேன். இங்க வாடி, இங்க வா, பிடிச்சிட்டு போ. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் ஆராக்கு வந்து கஞ்சி மாவு தான் ரெடி பண்ணிருக்கேன். அது வந்து வீட்லயே இருக்க திங்ஸ் வச்சுதான் ரெடி பண்ணிருக்கேன். சரி, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கும் நீங்க செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேக்குறீங்க, ஆராக்கு வந்து நீங்க எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, ஃபுட் எந்த ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்றீங்களா கேக்குறீங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ரொட்டீனுமே நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதில்ல. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதே தான் அவனுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் இத்தனை நாள். ஒரே விஷயம் மட்டும் அவனுக்கு என்னன்னா, பாலும் பழமும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமா. அதனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாலே ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அந்த பாலோட ஃபிளேவர் ஸ்மெல் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. சரி, அதனால இந்த கஞ்சி மாவு ரெடி பண்ணிட்டு அதுல பாலை மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு ஏமாத்திட்டு கொடுத்துட்டு இருக்கேன். கஞ்சி கஞ்சின்னு இந்த கஞ்சியை குடிக்கிறாங்க, ஆனா பால் தனியா கொடுத்தா குடிக்கவே மாட்டாங்க. சரி, அது உங்க குழந்தையும் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த கஞ்சி பவுடரை நீங்க வீட்லயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடையில வாங்குறதுக்கு பெட்டர் நம்ம வீட்லயே ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே வந்து ஹெல்த்தியா கொடுக்குறோங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா தான் இருக்கும்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு கூட இப்ப ஷேர் பண்ண போறேன். நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா இந்த மாதிரிதான் எனக்கும் அக்காவுக்கும் இந்த மாதிரி வீட்லயேதான் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமும், ஏதாவது உனக்கு கடையில ஏதாவது வேணுமா, அப்ப வீட்லயே நான் செஞ்சு தரேன் உனக்கு அது அப்படின்னு சொல்லி சொல்லி பழகி பழகி அவங்க கிட்ட இருந்தா நான் ஒண்ணு கத்துட்டு இருக்கேன். இப்போ என்னென்னலாம் வீட்ல கடையில விக்கிறது, என்னெல்லாம் வீட்ல இதே வச்சுட்டு நம்ம வீட்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்க கூட ஒண்ணு நான் கண்டிப்பா வீடியோஸ்ல, அப்டேட்டட் வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன். இப்ப வந்து ரெசிபி எப்படி பண்ணுங்கிறத கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் மெஷர்மெண்டோட தான் ஆட் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா மெஷர்மெண்ட் எப்படி, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்ங்கிறத கண்டிப்பா ஷேர் பண்றேன். நான் இந்த டைம் சத்து மாவு அரைக்கும் போது மேக்ஸிமம் சிறுதானியத்தை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட இது மட்டும் தான் வீட்டுல இப்போதைக்கு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி ஏதாவது ப்ரொபோர்ஷன்ல ரேஷியோல அரைக்கிறேன் அப்படின்னா அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது கூட வந்து நட்ஸும் சீட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபிளேர்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். இது இல்லாம இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து கம்மியா ஆட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு வந்து தனியா லட்டு மாதிரியும் கொடுக்கறதுனால இதுல கொஞ்சமா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி சிறுதானியம் தான் மேக்ஸிமம் டே டு டே லைஃப்ல நான் வந்து எதெல்லாம் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும் அதெல்லாம் வந்து நிறைய இதுல போட்டு அரைச்சிட்டு பால் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாசிப்பயிரை வந்து வானல்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு 75 கிராம் எடுத்துக்கிட்டேன். பாசிப்பயிர் வந்து பச்சை கலர்ல இருக்கிறது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும், இப்ப ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல, இந்த அளவுக்கு ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆற வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்ல கொட்டி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லது, அதை எடுத்துக்கோங்க பெட்டர். இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். இதுவுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது லேசா வானல் சூட்டுக்கு வறுத்தா மட்டும் போதும், ரொம்ப ப்ரௌன் கலர்ல ஆக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவுமே ஆற வச்சுக்கலாம். அடுத்தது பார்லி தான் எடுத்திருக்கேன். இதுவுமே செத்த வறுத்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலர்ல ஆகும்ல, அந்த டைம்ல எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வெள்ளை சோளம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 75 கிராம் போல எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுக்கும் போதே நல்லா பாப்கார்ன் மாதிரி அங்கங்கேயும் பொரியும். இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே தெரியுதா பொரியுறது? இந்த ஸ்டேஜ்ல எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து கொள்ளு எடுத்துக்கிறேன். இதுவுமே ஒரு 50 கிராம் போல அளவு எடுத்திருக்கேன். இதுவுமே நல்லா வறுக்கும் போது கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகும், அந்த ஸ்டேஜ்ல எடுத்து ஆற வச்சுக்கிறேன். ராஜ்மா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கிறேன். இதுவுமே நல்லா வறுக்கும் போது கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகும்ல, அந்த ஸ்டேஜ்ல எடுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை ஒரு 75 கிராம் போல எடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட வெள்ளை கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கோங்க. ஆனா பெட்டர் ஆப்ஷன் கருப்பு கொண்டக்கடலையில நல்லா நிறைய சத்துக்கள் இருக்கு வெள்ளையை விட. அதனால அது ஒரு 75 கிராம் எடுத்துட்டு நல்லா வறுக்கும் போது ஒரு வெடிச்சு வரும் பாருங்க, உப்பு கடையில இருக்க மாதிரி, அந்த ஸ்டேஜ்ல எடுத்து ஆற வச்சுக்கிறேன். அடுத்து கம்பு ஒரு 75 கிராம் எடுத்துருக்கிறேன். இதுவுமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறும், அந்த ஸ்டேஜ்ல வந்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சிறுதானியத்துல வரகு 25 கிராம் எடுத்திருக்கிறேன். திணை 25 கிராம், சாமை 25 கிராம், குதிரைவாளி 25 கிராம். இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கலாம்.
இதெல்லாம் வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசம் வரும். அதுதான் இதோட பதத்தை கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லைன்னா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் ஆற வச்சுக்கலாம் எடுத்து. கருப்பு கவுனி அரிசி ஒரு 200 கிராம் எடுத்து வறுத்துக்கிறேன். இது வந்து பாதி பாதியா வறுத்துக்கிறேன். ஏன்னா 200 கிராமும் போட்டு வறுத்தேன்னா ஒண்ணு பட வறுக்காதுன்ட்டு ஒரு கொஞ்சமா ஒரு 100 கிராம் அளவுக்கு ஃபர்ஸ்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் பேட்சா வறுத்துக்கிறேன். இதுவுமே கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆனா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு கோல்டன் ப்ரௌன் மாதிரி தெரியல. ஆனா நேர்ல பார்த்தா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல ஆனது தெரியும். அடுத்தது பாதாம் ஒரு 50 கிராம் எடுத்து வறுத்துக்கிறேன். இதுவுமே லேசா வறுத்தா போதும். ஏன்னா ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியில வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பிஸ்தா பருப்பு 25 கிராம் எடுத்திருக்கேன். இதுவுமே லேசா வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில வந்துடும். மலாட்டை ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இதுவுமே லேசா ப்ரௌன் கலர்ல ஆனா போதும். இது தோல் எல்லாம் நீக்க வேண்டாம், அப்படியே இது கூட போட்டு நம்ம அரைச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சீட் வெரைட்டிஸ் தான் எடுத்திருக்கேன். என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். வெள்ளரி விதை, சன்ஃபிளவர் சீட்ஸ், பிளாக் சீட்ஸ், பூசணி விதை, வாட்டர்மெலன் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் 6 வெரைட்டிஸ் எடுத்திருக்கேன். மொத்தமா சேர்த்து 35 கிராம் எடுத்து வறுத்துக்கிறேன். இதை லேசா வறுக்கும் போதே படப்படன்னு சத்தம் கேட்கும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 5 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்து வறுத்துக்கிறேன். வாசனைக்கு ஏலக்காய் எடுத்துக்கிட்டோம்ல, அதே மாதிரி ஜீரணத்துக்காக சுக்கு எடுத்துக்கிறோம். இப்ப இது ஒரு 10 கிராம் எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். இதையும் அப்படியே ஆற வச்சிடலாம் எல்லாத்துக்கூடையும். எல்லாத்தையும் வறுத்த மாதிரியே கடைசியா முந்திரியும் ஒரு 25 கிராம் எடுத்து வறுத்துக்கலாம். லேசா புள்ளிப்படுற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இந்த மாதிரி நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அரைச்சு கொஞ்ச நாள்லயே வந்து நம்மளுக்கு எண்ணெய் கசரு அடிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால லேசா வறுத்துக்கிட்டா மட்டும் போதும். சுக்கு மட்டும் நம்ம அப்படியே டைரக்டா மில்லுல கொடுத்து அரைக்காம இந்த மாதிரி இடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடரா ஆகும். நம்மளுக்கு அரைப்படுறதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். சுக்கு இடிச்சு தரத்துக்காகவே ஒரு மாஸ்டர் வந்துட்டாங்க உள்ள இருந்து. நாங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் இல்ல. அதனால சுக்கு இடிக்கும் போது மட்டும் எடுத்து வந்து பார்த்தாங்க. நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரபிட்டி. இப்ப வறுத்தது எல்லாமே நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் மில்லுல கொடுத்து ஆட்டுறதுக்காக ரெடி ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி சுக்கு வந்து நசுக்கி கொடுத்தாங்களா நம்ம மாஸ்டர், நல்லா பஞ்சு மாதிரி நசுக்கி கொடுத்துருக்காங்க அழகா. இது ஃபுல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மில்லுல கொடுத்து நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டா மட்டும் போதும். இன்னைக்கு அரைச்சு வச்சிருக்க சத்து மாவை ஆறாக்கு எப்படி கஞ்சி ஃபார்மேட்ல கொடுக்குறேங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா தண்ணி டைல்யூட் பண்ணி லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து ஈவனா வந்து வெந்து வரும். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா காய்ச்சி வச்ச பாலை நம்ம அது கூட ஆட் பண்ணி ஆறாக்கு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் கொடுக்குறேன். இதுல வந்து ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணிக்கிறேன் எப்பயும். நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிருக்க சத்து மாவு கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை, பெரியவங்களும் குடிச்சா ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபில்லிங்கா இருக்கும். இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருந்த சத்து மாவு வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல இன்ஃபர்மேட்டிவாவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல வந்து உங்களை அகைன் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை. இங்க வாடி, இங்க வா, குளிச்சிட்டு போ. கஞ்சி இந்தா. எட்டகன்னு பார்த்தாதான் ஆறா ஃபேஸ் தெரியும். எட்டக உட்காந்துக்க.